தீபாவளினாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது என்ன? பட்டாசு தான். பட்டாசுன்னு சொன்னாலே எல்லாரும் எங்கே வாங்க போவோம்? சிவகாசிக்கு தான். அது ஏன் இவ்வளோ ஊர் இருந்தும் சிவகாசி? ஏன்னா அதுக்கு காரணமானவர் இவர் தாங்க. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்திலேயே அதிகமான அளவு பட்டாசு உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சீனா தான். அதுக்கு அடுத்தபடியாக இந்தியா. இந்தியாவுக்கு அந்த இடத்த உருவாக்கி தந்தது சிவகாசி தான். அதுக்கு காரணமானவங்க இவங்க 2 பேர் தான், மிஸ்டர் ஐயனாடார் அண்ட் சண்முக நாடார். இவங்களோட பூர்வீகம் சிவகாசி தான். சின்னதாக அங்கே ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒரு நியூஸ் கேள்விப்படுறாங்க. கொல்கட்டாவில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் தீப்பெட்டி தயாரிக்கிறது எப்படின்ற பயிற்சி நடக்குதுன்னு. அப்போ தான் இவங்க முடிவு பண்ணுறாங்க, நம்ம ஏன் அங்கே போய் இதை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. உடனே 1922 இவங்க 2 பேரும் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போயிட்டு அங்கே தீப்பெட்டி தயாரிக்கிறது எப்படின்ற தொழில் நுணுக்கங்களை கற்றுட்டு வராங்க. 1923 சிவகாசியில் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையை இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த தீப்பெட்டியை தயாரிச்சிருக்காங்க. பெருசாக அவங்களால லாபம் பார்க்க முடியல. ஸோ அந்த மெஷின்ஸ் எல்லாமே விற்றுட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த தீப்பெட்டியை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மக்களை வச்சு அந்த தீப்பெட்டியை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவில் அது ஒரு குடிசை தொழிலாகவே மாறிடுச்சு. அப்போதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது, நம்ம ஏன் பட்டாசு தயாரிக்கக்கூடாது, இந்த ஊரோட கிளைமேட்டுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க குட்டி குட்டி பட்டாசெல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. 1940 கவர்மெண்ட் இந்த பட்டாசு தொழிற்சாலைகளுக்கான லைசன்ஸை வழங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போது ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் வந்துருச்சு. அதில் லட்சக்கணக்கான மக்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ எல்லாரும் இந்த தீபாவளிக்கு சிவகாசியில் கிராக்கர்ஸ் வாங்கி ரொம்பவே சேஃப்டியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.